Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 5 different sentence தான் பார்க்க போகிறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷ் மீனிங் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உன் இஷ்டம். நம்ம ஏதாவது சொல்லும்போது இதை நான் பண்ணட்டுமா அப்படின்னா உன் இஷ்டம், நீ பண்றதா இருந்தா பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவும் இஷ்டம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 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 போட்டு IT இட்டு போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டா இட்ஸ். இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் டு யூ. இது உன் இஷ்டம் அப்படின்றதுக்கு இட்ஸ் அப் டு யூ. ஓகேங்களா? இந்த இட்ஸ்னா இட் இஸ் தான் நம்ம ஷார்ட் ஃபார்ம் இட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ். இத நம்ம ஷார்ட்டா ரைட் பண்ணும்போது இட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கலாம். இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா IT போட்டு ஸ்பேஸ் விட்டு ISன்னு போட்டிருக்கோம் பார்த்திருக்கீங்களா? IT போட்டு ஸ்பேஸ் விடாம அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டா இட்ஸ். இட்ஸ் அப் டு யூ. அது உன் இஷ்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவன் ஒரு கஞ்சன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அவன் அப்படின்றதுக்கு he. he is மிஸ்ஸர். மிஸ்ஸர்னா கஞ்சன். மிஸ்ஸர் அப்படின்னா கஞ்சன். மிஸ்ஸர் அப்படின்னா கஞ்சன். அவன் ஒரு கஞ்சன். he is மிஸ்ஸர். ஓகேங்களா? அவன் ஒரு அப்பாவி. அவன் ரொம்ப அப்பாவியா இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அப்பாவின்றதுக்கு இங்கிலீஷ் he அப்படின்றதுக்கு சாரி அவன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா he is ஒரு ஹெல்பிங் வெர்ப் சேர்த்துக்கிறோம். he is an innocent. innocentனா அப்பாவி. ஓகேங்களா? he is an innocent. ஒரு அப்பாவின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு an innocentன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஈஸியா சேர்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு சொல்ற மாதிரி சொல்றோம். அவன் அப்பாவியா இருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அது இறந்த காலத்துல நடக்கிற ஒரு செய்தி. இதே அவன் அப்பாவியா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அவன் நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு செய்தி. அதே எதிர்காலத்துல நடக்கிற ஒரு செய்தி. நிகழ்காலத்துல சொல்லும்போது அவன் ஒரு அப்பாவி, இப்ப அப்பாவியா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லும் போது நம்ம அதுக்கு ஹெல்பிங் வேர்ட் என்ன யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அதே தேன்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆர்ன்ற ப்ளூரல் வெர்ப் நம்ம சேர்த்துக்கணும். ஓகேங்களா? he she itன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவோம். அந்த தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹெல்பிங் வெர்ப் என்ன வரணும்? இஸ் வரணும். ஓகேங்களா? he she it வந்துச்சுன்னா இஸ் வரணும். அதே தே வந்துச்சுன்னா we they வந்துச்சுன்னா ஆர்னு வரணும். ஓகேங்களா? தேனா அவர்கள், வீனா நாங்கள். இப்படி பன்மையில ப்ளூரல்ல நம்ம சொல்லும் போது ஆர்ன்ற ஹெல்பிங் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், என்ன பார்த்து முறைக்காதே. என்னை பார்த்து முறைக்காத நம்ம சொல்லுவோம்ல, என்னை பார்த்து முறைக்காத போ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படின்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா டோன்ட். செய்யாத அப்படின்றதுக்கு டோன்ட். டோன்ட் ஸ்டேர். முறைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டேர். டோன்ட் ஸ்டேர் அட் மீ. என்ன பார்த்து முறைக்காத அப்படின்றதுக்கு என்ன அப்படின்றதுக்கு மீ. ஓகேங்களா? டோன்ட் ஸ்டேர் அட் மீ. என்ன முறைக்காதே அப்படின்றதுக்கு டோன்ட் ஸ்டேர். என்ன பார்த்து அப்படின்றதுக்கு அட் மீ. என்ன பார்த்து அப்படின்றதுக்கு அட் மீ. ஓகேங்களா? டோன்ட் ஸ்டேர் அட் மீ. நெக்ஸ்ட், என்னால் காத்திருக்க முடியாது. என்னாலாம் வெயிட் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஐ காண்ட். முடியாது அப்படின்றதுக்கு காண்ட். ஐ காண்ட் வெயிட். ஐ காண்ட் வெயிட். என்னால காத்திருக்க முடியாது. ஐ காண்ட் வெயிட். என்னால காத்திருக்க முடியாது. ஐ காண்ட் வெயிட். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5 சென்டென்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க.
உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன், யூடியூப்ல JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான எஸ்ஏ ரைட்டிங், ஸ்பீச், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். லெட்டர் ரைட்டிங்கும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம அந்த சேனல்ல பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.